ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. பாஜக மீண்டும் 2வது இடம் பிடித்து எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை மட்டும் பெற்றிருக்கிறது. ஜார்க்கண்டை இம்முறை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று ஆரம்பம் முதலே தீவிரமாக இருந்தது பாஜக. இதற்காக வடகிழக்கு மாநிலங்களை வாரி சுருட்டி பாஜகவிற்கு வெற்றியை தேடி கொடுத்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பல ஆண்டுகளாக ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிரான மனநிலை இருந்தாலும் அத்தனையும் கடந்து வென்று 4 முறை முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட சிவராஜ் சிங் சௌஹான் என அரசியலில் சர்வமும் கற்றுத்தேறிய 2 மூத்த தலைவர்களை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னரே ஜார்க்கண்டுக்கு அனுப்பி வைத்தது பாஜக. அதே நேரம் மாநிலத்தில் தங்களுக்கு எதிராக இருக்கும் பழங்குடியின வாக்குகளை தங்கள் வசம் பெறுவதற்காக வங்கதேச ஊடுருவாளர்களால் ஆபத்து என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது, வாக்குறுதிகளை அள்ளி வீசியது, தொடர்ந்து மீட்டிங்குகள் பேரணிகள் நடத்தியது என அத்தனை முயற்சிகளையும் எடுத்தது பாஜக. ஆனால் அனைத்தையும் தாண்டி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அதிகப்படியான இடங்களை வென்று மீண்டும் 2வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 21 இடங்கள் வரை மட்டுமே பாஜக வென்றிருக்கிறது. இதில் ஒரு தொகுதி மட்டுமே பழங்குடியின தனி தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் இந்த தோல்விக்கான பின்னணியில் 5 காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் காரணம் பெண் வாக்காளர்கள். இம்முறை ஜார்க்கண்ட் தேர்தலில் ஆண் வாக்காளர் எண்ணிக்கையை விட பெண் வாக்காளர்களே அதிக அளவில் இருந்ததாக தெரிய வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் படி ஜார்க்கண்டில் இருக்கும் 81 தொகுதிகளில் 60 தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் வாக்குகளை விட பெண் வாக்காளர்களின் வாக்குகளே பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதிகப்படியான பெண்கள் இம்முறை வாக்களிக்க வாக்குச்சாவடி வந்ததற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் முதல்வர் ஹேமந்த் சோரன் கொண்டு வந்த மையா சமா யோஜனாவும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. 21 வயது முதல் 49 வயது வரை இருக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதே இந்த மையா சமான் யோஜனா. மகாராஷ்டிராவில் எப்படி மகாயுதி கூட்டணி அரசு கொண்டு வந்த லட்கி பஹன் யோஜனா அக்கூட்டணிக்கு கை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்ததோ அதே போல்தான் மையா சமான் யோஜனாவும் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. அதே போல் பெண் வாக்குகள் பெரும்பாலும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பக்கம் சென்றதற்கு கல்பனா சோரனும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறார். கடந்த ஜனவரி மாதம் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு கட்சி வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் ஹேமந்தின் மனைவி கல்பனா. மக்களவை தேர்தலில் தொடங்கி சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து கட்சி சார்பாக பிரச்சாரங்கள் செய்து வந்தார் கல்பனா. பழங்குடியின பெண்களின் குரலாக களத்தில் ஒலித்ததால் கல்பனாவுடைய பங்கீடும் தேர்தல் வெற்றியில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2வது காரணம் பாஜக செய்த பிரச்சாரங்கள். இந்த தேர்தலுக்காக பாஜக கையில் எடுத்த முக்கிய பிரச்சாரம் வங்கதேச ஊடுருவாளர்கள். இதை தொடங்கி வைத்தவர் பாஜகவின் ஜார்க்கண்ட் பொறுப்பாளரும் அசாம் முதல்வருமான ஹிமந்த பிஸ்வா சர்மா. அவரை தொடர்ந்து மற்ற பாஜகவின் தலைவர்களும் இதே நரேட்டிவை சுற்றியே பிரச்சாரங்கள் செய்தனர். அதன் பிறகுதான் ஜார்க்கண்ட் பிரச்சார களத்தில் லேண்ட் ஜிஹாத், லவ் ஜிஹாத் போன்ற வாக்கியங்கள் ஒலிக்க தொடங்கின. வங்கதேச ஊடுருவாளர்கள் பழங்குடியின பெண்களை திருமணம் முடித்து சொத்துக்களை அபகரிக்க பார்க்கின்றனர் என்று சொன்னது பாஜக. இதுபோன்ற பிரச்சாரங்கள் பழங்குடியின மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் சாந்தல் பர்கானாவை குறிவைத்தே செய்யப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் சாந்தல் பர்கானா பகுதிக்குட்பட்ட எந்த ஒரு தொகுதியிலும் வெல்லாமல் சொதப்பியது பாஜக. விலைவாசி உயர்வு, வேலையின்மை போன்ற முக்கிய களப்பிரச்சனைகளை தவிர்த்து பாஜக செய்த பிரச்சாரங்களும் கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. 3வது காரணம் ஜார்க்கண்ட் லோக் தந்திரிக் கிராந்த்காரி மோர்ச்சா. இத்தேர்தலில் நியூ என்ட்ரி கொடுத்தது ஜார்க்கண்ட் லோக் தந்திரிக் கிராந்த்காரி மோர்ச்சா. இந்த கட்சியால் பாஜகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கூட்டணி கட்சியான ஏஜேஎஸ்யூவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. 10 தொகுதிகளில் போட்டியிட்ட ஏஜேஎஸ்யூ ஒரு இடத்தில் மட்டுமே வென்றிருக்கிறது. இக்கட்சியின் தலைவர் சுதேஷ் மாத்தோவை தோற்றதற்கு ஜேஎல்கேஎம் கட்சி முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. 11 தொகுதிகளில் பாஜக ஏஜேஎஸ்யூ கூட்டணி தோல்வியை சந்தித்ததற்கு ஜார்க்கண்ட் லோக் தந்திரிக் கிராந்த்காரி மோர்ச்சா பிரித்த வாக்குகளே காரணம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பழங்குடியின தனி தொகுதிகள். ஜார்க்கண்டில் 26 விழுக்காடு வரையிலும் பழங்குடியின மக்கள் இருக்கின்றனர். மாநிலத்தில் மொத்தம் இருக்கும் 81 சட்டமன்ற தொகுதிகளில் 28 தொகுதிகள் பழங்குடியின மக்கள் போட்டியிடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2019 சட்டமன்ற தேர்தலில் இந்த 28 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றது. 2024 மக்களவைத் தேர்தலில் 5 பழங்குடியின தனி தொகுதிகளும் தோல்வியை சந்தித்தது பாஜக. இதனால் பழங்குடியின வாக்குகளை குறிவைத்து பல்வேறு வியூகங்களை வடிவமைத்திருந்தாலும் அவை எவையுமே பாஜகவிற்கு கை கொடுத்ததாக தெரியவில்லை. இம்முறை ஒரு பழங்குடியின தொகுதியில் மட்டுமே வென்றிருக்கிறது பாஜக. இறுதியாக முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காதது. பாஜகவின் மாநில தலைவர் பாபுலால் மராண்டி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் என்று 2 முக்கிய பழங்குடியின தலைவர்கள் பாஜக பக்கம் இருந்த போதிலும் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காதது கட்சிக்கு பின்னடைவாக மாறி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் கடந்த 2014 சட்டமன்ற தேர்தலில் வென்று பழங்குடியினர் இல்லாதவரான ரகுபர் தாஸை முதல்வராக்கியது பாஜகவிடமிருந்து கணிசமான பழங்குடியின வாக்குகளை தட்டிச் சென்றதாக சொல்லப்பட்டது.
இதனால் இம்முறை முதல்வர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்திருந்தால் சில தொகுதிகளில் வெற்றி பாஜக பக்கம் இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜகவின் இந்த தோல்வியால் ஜார்க்கண்ட் மாநில வரலாற்றில் முதல் முறையாக ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது.